அபிராமி. டேய், ஒரு ஆளை போடுறதா இருந்தா நேருக்கு நேர் குறிவேடா. முதுகுல சுடுறது நம்ம தொழிலுக்கே கேவலம். வேணாம் தீதி, விட்டுருங்க தீதி. காசுக்கு ஆசைப்பட்டு இப்படி பண்ணிட்டேன் தீதி. இனிமேல் இப்படி பண்ண மாட்டேன் தீதி. ப்ளீஸ் டேய், விட்டுருங்க தீதி. உன் நேரத்தை பாத்தியா? தீதி என்ன கொல்ல வந்துட்டு இப்ப நீ என்கிட்ட உயிர் பிச்சை கேட்டுக்கிட்டு இருக்க. தீதி வேணாம் உன் தீதி. தலைவிதி விட்டுருங்க தீதி. ஒரே செகண்ட்ல தலைகீழா மாறிடுச்சு. வேணாம் தீதி, விட்டுருங்க தீதி. இனிமேல் அப்படி செய்ய மாட்டேன் தீதி. ப்ளீஸ் தீதி, ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன விட்டுருங்க. கையெடுத்து கும்பிடுறேன் தீதி. டேய், வேணாம் தீதி. சென்ஸோட பேசுடா. விட்டுருங்க தீதி. இந்த ஒரு தடவை மன்னிச்சிருங்க தீதி. என்ன கொல்ல வந்த உன்ன நான் எப்படி உயிரோட விட தீதி முடியும்? வேணாம் தீதி. ப்ளீஸ் தீதி, விட்டுருங்க தீதி. கையெடுத்து கும்பிடுறேன் தீதி. விட்டுருங்க தீதி. ஐயோ, இந்த ஒரு தடவை மன்னிச்சிருங்க ஐம் தீதி. சாரிடா. தீதி தீதி. உனக்கும் எனக்கும் எந்த விட்டுருங்க பகையும் தீதி. இல்ல. தீதி சொன்னா கேளுங்க தீதி. சாலா. हुसैन, राजा, டேய், हाँ दीदी. क्या दीदी? எங்கடா போயிருந்தீங்க? चाय குடிக்க போயிருந்தேன் दीदी. अरे क्या दीदी? பார்த்தா தெரியலையா? டிஸ்போஸ் பண்ணுங்கடா. ओके दीदी. டேய், என்னங்கடா? என்னக்கா கிளப்லயும் வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டியா? என்ன பண்றது? வர்மாவோட ஆளுன்னு நினைக்கிறேன். பீஸ் வாங்காம ஃப்ரீயா பண்ணிட்ட. சரி பரவாயில்ல, விடு. இதுக்கும் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். வீரா எதுக்கு கூப்பிட்டாரு உன்ன? சென்னையில் ஒரு அசைன்மெண்ட், உடனே கிளம்பணும். சென்னைக்கும் நமக்கும் இருக்கிற பந்தம் விடாது போல இருக்கு. ஆள் யாரு? பேரு சரண்யா, கலெக்டர், காஞ்சிபுரம் மாவட்டம். ஹாட் கேஷ் 25 lakhs. அந்த அம்மா மேல யாரோ ரொம்ப அன்பா இருக்காங்க போல இருக்கு. என்னக்கா சொல்ற? பின்ன இவ்ளோ பணத்தை கொடுத்து தூக்க சொல்றாங்க. சரி, ஆளோட டீடைல்ஸ் என்ன? டீடைல்ஸ் ஃபோட்டோஸ்லாம் டாக்ஸியில் மிக்ஸ் பண்ணிட்டக்கா. சாரிக்கா. சரி விடு. காஞ்சிபுரத்தில் எத்தனை கலெக்டர் இருக்க போறாங்க? கேஷை மிஸ் பண்ணல. கேஷை மிஸ் பண்ணா நீ தான் என்ன போட்டு தள்ளிடுவியே. தெரிஞ்சுக்கிட்டல, போலாம். கிளாஸ் டாப்பர் அவார்ட்லாம் வாங்கியிருக்கா? குட், வெரி குட்.
ஆமா, கும்பகோணத்துல படிச்சிட்டு இருந்த பொண்ணை ஏன் பாதியிலே நிறுத்திட்டு இங்க வந்து சேர்க்கறீங்க? குடும்ப சூழ்நிலையால ஊரை விட்டு இங்க வந்துட்டோம். ஆஹா. ஓ அப்படியா? ஆமா, இந்த பொண்ணுக்கு நீங்க என்ன வரவு? நான் இவளோட அண்ணி. ஸ்கூல் அட்மிஷன் அம்மாவும் அப்பாவும் கூட வரணுமே. அவ 2 பேரும் இப்போ இல்ல. ஐ எம் சாரி. ஆண்டவன் நல்லா படிக்கிற பசங்களை தான் சோதிக்கிறான். பேரண்ட்ஸ் இல்லைங்கிறப்ப இந்த பொண்ணுக்கு கார்டியன் யாரு? நான் தான். ஆ, ஐடி ப்ரூஃப் ஏதாவது இருக்கா? ஐ மீன் ரேஷன் கார்டு இல்லைன்னா ஓட்டர்ஸ் ஐடி மாதிரி. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு அம்மா அப்பா இருந்துட்டா எந்த பிரச்சனையும் இல்லை. கார்டியன்ஸ்னா அதுக்குன்னு உண்டான அத்தாட்சி இருக்கணும். ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில கிளம்பி வந்ததுனால எதையுமே எடுத்துட்டு வர முடியல. அப்படியா? அவளோட சர்டிபிகேட்ஸை கூட கஷ்டப்பட்டு தான் வாங்கிட்டு வந்தேன். ஓஹோ. நாங்க கேட்குற டாக்குமெண்ட்ஸ் இல்லைன்னா உங்களை கார்டியனே ஏத்துக்க முடியாதும்மா. பின்னால எங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் வரும். ஆமா, உங்க ஹஸ்பண்ட் என்ன பண்றாரு? அவர் டாக்டர். ரொம்ப நல்லதா போச்சு. அவரே கார்டியனா போட்டுடலாம். அப்புறம் எந்த ப்ராப்ளம் வராது. அவர் வரமாட்டார். அவர் மட்டும் இல்ல, எங்களுக்கு உதவி செய்ய யாருமே வரமாட்டார். அவ நல்லா படிக்கிற குழந்தைங்கிற ஒரே காரணத்தை வச்சு அவளுக்கு சீட்டு கொடுக்க முடியாதா? வெறும் படிப்பையும் சர்டிஃபிகேட் வச்சுக்கிட்டு அட்மிஷன் கொடுக்க முடியாதுப்பா. சாரி வேலு, முதல்ல உதவி வேணும்னு என்கிட்ட வந்து நிக்கிறேன். வில்லங்க இல்லாத ஆளா பார்த்து கூட்டிட்டு வரக்கூடாதா? போயும் இதை பாரு, இந்த பொண்ணுக்கு அட்மிஷன் கிடைக்க ரொம்ப கஷ்டம். என்ன சார் கபாலம் இப்படி சொல்லிட்டீங்க? உங்களை நம்பி தானே சார் வந்துக்கிறோம் இம்மா தூரம். வேற என்னப்பா பண்ண சொல்ற வேலு? அம்பிகா விஷயத்துல நாங்க கேட்ட எவிடன்ஸ் எதுவும் கிளியரா இல்ல. வெறும் டிசி மட்டும் தான் கொடுத்துருக்கீங்க. கான்டாக்ட் சர்டிஃபிகேட் இல்ல, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இல்ல. சரி, அதையாவது ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணலான்னு பார்த்தா கார்டியன் வேற சரியில்லை. என்ன பண்ண சொல்ற? நாளைக்கு என்கொயரின்னு வரப்ப நாங்க மாட்டிப்போம்ப்பா. சார் இவங்களால எந்த பிரச்சனையும் வராது சார். அதுக்கு நான் கேரண்டி சார். அம்பிகா சூப்பரா படிக்கும் சார். இவங்க மனசு வச்சா இவங்க சீட்டு கொடுக்கலாம் சார். சார் பார்த்து செய்யுங்க சார். இதை பார், என்ன நம்பி இவ்வளவு தூரம் வந்திருக்க. உன்னை நான் ஏமாத்த விரும்பல. சரி, ஒரு 40,000 கொடுத்துரு. நாளைக்கே அட்மிஷன் போட்டுடலாம். இந்த கிளாஸுக்கு 20,000 தான் ஆகும்னு வெளியில சொன்னாலே. கரெக்ட்மா, நான் இல்லைன்னு சொல்லலையே. அது முறையான டாக்குமெண்ட்ஸ் இருக்கிறவங்களுக்கு தான் அந்த அமௌண்ட். நான் கேட்குற எவிடன்ஸ் நீங்க எதுவுமே கொடுக்கலையே. ப்ரொசீஜர் படி பார்த்தா உங்களுக்கு சீட்டே கொடுக்க கூடாதுமா. நானு சரி, ஏதோ கஷ்டத்தை சொல்லி கேட்குறீங்க. ரூல்ஸை பைபாஸ் பண்ணி போனாதான் ஏதாவது செய்ய முடியும். அதுல எவ்வளோ ரிஸ்க் இருக்குன்னு எனக்கு தானே தெரியும். இப்ப ரிஸ்க்குன்னு ஒரு விலை இருக்குல்ல, அதை தானே நாங்க குடும்பம்னு கேட்குறோம். அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸோட கார்டியன்ற முறையில் உங்களுக்கு ஒரு டெஸ்ட் இருக்கும். அது எப்பன்னு உங்களுக்கு ஃபார்மலாக நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஓகே? படிக்க போறது குழந்தை தானே, நேக்கு எதுக்கு டெஸ்ட்? ஏன் பயப்படுறீங்க? நீங்க படிச்சிருக்கீங்கல்ல. நான் படிக்கல. என்னது? நீங்க படிக்கலையா? அப்போ என்ன கன்ஃபார்ம்டா உங்க பொண்ணுக்கு சீட்டே கிடையாது. இந்த பாருமா, ஃபீஸ் பிரச்சனை ஒரு பக்கம் இருக்கட்டும். எங்க ஸ்கூல்ல அட்மிஷன் வேணும்னா ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸ் கண்டிப்பா படிச்சு இருக்கணும். பெத்தவங்க படிச்சிருந்தா தானே வீட்டுல பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்க முடியும். அம்மா அப்பா தான் வீட்டுல சொல்லி கொடுக்கணும்னா அப்போ நீங்க இங்க என்ன பண்ணுவீங்க? சும்மா உட்கார வச்சு வீட்டுக்கு அனுப்பிச்சிருவீங்களா? வேலு சும்மா இரு. நீங்க சொல்றது எனக்கு சரியா படல. நாம தான் படிக்கலையே, நம்ம குழந்தைகளாவது படிச்சு பெரிய ஆளா வரட்டும்னு என்ன மாதிரி படிக்காதவாலாம் ஆசைப்படுவா. ஆனா நீங்க சொல்றத பார்த்தா படிச்சவாளோட குழந்தைங்க மட்டும்தான் படிக்கணுமா? இது எந்த விதத்துல நியாயம்னு எனக்கு புரியல. உங்க பிள்ளை படிக்க வேணாம்னு சொல்லலையே, தாராளமா படிக்க வைங்க. ஓலை கொட்டகை போட்டு ஆஸ்பெஸ்டாஸ் ஷீட் கூரையை போட்டு ஸ்கூல் நடத்துறாங்களே, அங்க போய் நீங்க தாராளமா சேர்க்கலாமே. எதுக்கு உங்க தகுதிக்கு மீறி இந்த ஸ்கூல்ல வந்து சேர்க்கறீங்க? சார் இப்போ உங்க முடிவுதான் என்ன? அதான் தெளிவா சொல்லிட்டேனே. இந்த மாதிரி பரிதாபப்பட்டு இந்த மாதிரி 4 பசங்களை எங்க ஸ்கூல்ல சேர்த்தா 100% ரிசல்ட் கிடைக்காது. அப்புறம் எங்க ஸ்கூல்ல தேடி யாருமா வருவாங்க?
இந்த ஸ்கூலுக்காக நான் எவ்வளவோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேம்மா. அதெல்லாம் எப்ப நான் திருப்பி எடுக்கிறது? கல்வி அறிவு கொடுக்கறது தான் உள்ளபடியே உயர்ந்த சேவைன்னு சொல்லுவா. எப்ப நீங்க அதுல லாப நஷ்ட கணக்கு பார்க்க ஆரம்பிச்சிட்டேளோ அப்பவே அது வியாபாரம் ஆயிடுதே. ஒரு வியாபாரியோட ஸ்கூல்ல என் குழந்தை படிக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்லை. உங்க வயசை வச்சு பாக்குறச்சே நீங்க படிக்கிற காலத்துல இந்த மாதிரி பெரிய ஸ்கூல்லா இருந்திருக்காதுன்னு எனக்கு தோன்றது. ஒரு சாதாரண ஸ்கூல்ல படிச்சுதான் நீங்க இந்த அளவுக்கு வளர்ந்திருக்கேள். உங்களாலேயே முடியும்னா என் பொண்ணால இதை விட அதிகமாவே முடியும். ம் படிக்கணுங்கிற வெறியும் வைராக்கியமும் இருந்தா எங்க படிச்சாலும் எப்படி படிச்சாலும் ஜெயிப்பா. வா வேலு போலாம். இது சரியா வராது, வேணா விட்டுறியா? ஆமா, பணம் இருந்தா தான் வேலை நடக்கும், இல்ல நடக்காது. வேணாம், சே விடியா. சே, முதல்ல பொண்ணு கொல்லணும்டா. எப்ப பாரு போன்ல டார்ச்சர் பண்ணிக்கிட்டேன். நமஸ்தே தீதி, அடே, நமஸ்தே. லால், வாங்க வாங்க, உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. கோவா போயிட்டு வந்தேன், இப்போதான் வந்தேன். வந்ததுமே அதிர்ஷ்ட தேவதை என் கழுத்தை புடிச்சு உன் வீட்டுக்கு தள்ளிக்கிட்டு வந்துடுச்சு. என் மனசுக்குள்ள உள்ள பச்சி சொல்லுது, சீக்கிரமே பெரிய கோடீஸ்வரியாக போற. என்னையா ஜோசியம் சொல்ல ஆரம்பிச்சிட்டியா? எப்போல இந்த ஜோசியம் பார்க்க ஆரம்பிச்ச? இது ஜோசியம் இல்ல தீதி, நிஜம். இனிமே சில்லறைக்காக சோட்டா சோட்டா பிசினஸ் நீ பண்ண வேணாம். நந்தா கூட வாடகை துப்பாக்கியா அலைய வேணாம். லைஃப் லாங் நீயும் அவளும் ராணி மாதிரி உட்காந்து சாப்பிடுறதுக்கு லால் ஒரு வழி சொல்றான். ஏயா ஓவரா பில்டப் கொடுக்காம தட்டு புட்டு மேட்ருக்கு வா லால். அரே தீதி, நந்தாவுக்கு அழகு இருக்கு, டேலண்ட் இருக்கு. அவ டேலண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணி நீ பணம் சம்பாதிக்கிறது ஷார்ட் டைம் பிளான். சக்தி இருக்கிற வரைக்கும் தான் நீ அவளை வச்சு சம்பாதிப்ப. ஆனா அவ அழகை இன்வெஸ்ட் பண்ணி சம்பாதிக்கிறது லைஃப் டைம் பிளான். நந்தாவுக்கு வயசே ஆயிட்டாலும் ஆயுசுக்கும் பென்ஷன் போல பணம் கொட்டிக்கிட்டே இருக்கும். என்ன சொல்றே? இந்த பாரு, டீல ஒழுங்கா சொல்லு, இல்ல சங்க அறுத்துருவேன். கத்திய உள்ள வைங்கோ. நோ டென்ஷன், நோ டென்ஷன். உள்ள வைங்க. அத சொல்லத்தான் லால் வந்திருக்கேன். மேட்டர் என்னன்னா, அம்ஜத்னு ஒரு பெரிய கோடீஸ்வரன். கிரானைட்ல இருந்து டெக்ஸ்டைல் வரைக்கும் அவன் பண்ணாத பிசினஸே கிடையாது. பில்லியார்ட்ஸ் கிளப்ல வச்சு அம்ஜத் நந்தாவை பார்த்திருக்கான். பார்த்ததுமே அவனுக்கு லவ் பத்திக்கிச்சு. நந்தா நந்தான்னு பைத்தியம் முடிச்சு அலையிறான். என்ன பண்ணலாம்? அவருக்கு நந்தாவை கட்டி வச்சிடலாமா? இல்ல இல்ல, அம்ஜத்துக்கு ஏற்கனவே நிக்காக் முடிஞ்சிருச்சு. நந்தாவை சின்ன வீடா வச்சுக்கணும்னு அம்ஜத் ஆசைப்படுறான். அதுக்காக எவ்வளவு கோடி வேணாலும் கொட்டி தர தயாரா இருக்கான். இந்த ஆஃபரை நீ ஒத்துக்கிட்டா லைஃப்ல உனக்கு என்ன ப்ராப்ளம் சொல்லு? வெட்டு இல்ல, குத்து இல்ல, போலீஸ் பயமும் கிடையாது. பெட்டி பெட்டியா பணத்தை எண்ணிக்கிட்டு ஜாலியா இருக்கலாம். டீல் நல்லதா இருக்குல்ல, ஆனா நந்தாவுக்கு சம்மதிக்கணுமே. லால் பந்த கொண்டு வந்து உன் கோட்ல தள்ளி விட்டுட்டான். நீ அதை நந்தாவுக்கு எப்படி பாஸ் பண்ணுவியோ அது எனக்கு தெரியாது. தனலட்சுமி உன் வீட்டு வாசல்ல கதவை தட்டுறா. கதவை திறக்கிறதும் திறக்காததும் உன் இஷ்டம். நந்தா வந்துட்டு இருக்கா, நீ கிளம்பு. நான் சொன்னதை ஞாபகம் வச்சுக்கோ தீதி, ஞாபகம் வச்சுக்கோ. இப்போ நந்தா எப்படி இருக்க? டேய் போடா. இவன் ரொம்ப மோசமானவன் நினைச்ச. இவன் எதுக்கு இங்க வந்துட்டு போறான்? சும்மா வந்துட்டு போறான். சும்மா இவன் வரமாட்டானே. நீ வேறடா போலீஸ்கார மாதிரி நோண்டிக்கிட்டே இருப்ப. நீ போ. நந்தா நீ வாமா, சாப்பிடலாம் வா. வந்தவன் ஏதோ புகையை போட்டு போயிருக்கான், என்னன்னு விசாரி.
அம்மா நந்தா, உனக்கு பிடிச்ச ஐட்டமா வச்சிருக்கேன், நல்லா சாப்பிடு. ஏன் எருமாடு, நீ சாப்பிடு. நாங்க சாப்பிட்டு முடிச்ச உடனே சென்னை கிளம்புறோம். அங்க புதுசா ஒரு கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்கு. ஆமா, பெரிய இடங்கிறதுனால பேமெண்ட்டும் பெருசு, 25 லட்சம். ஆமா, பெரிய பணம். வழக்கமா 10 லட்சத்துக்கு வாய பொழப்ப, 25 லட்சத்துக்கு ரியாக்ஷனே இல்லாம இருக்க. அட போட. நந்தா செய்யற வேலை எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. கூலிக்காக எவனையாவது போட்டு தள்ளுறது ஒரு பழப்பா? அக்கா, வழக்கமா சாத்தா சங்குதி தான் கேள்விப்பட்டிருக்கோம். இப்ப புதுசா வேதம் ஓதுது. என்னாச்சு உனக்கு? இதெல்லாம் நீ ஆரம்பிச்சு வச்சது தானே? புதுசா என்னென்னமோ பேசுற? ஆமா, இந்த தொழிலுக்கு உன்னை இழுத்துட்டு வந்ததே நான் தான். இப்ப நானே சொல்றேன், இந்த துப்பாக்கி தூக்குற வேலை உனக்கு வேண்டாம். எந்த நிமிஷம் எவன் போட்டு தள்ளுவான்னு பயந்து பயந்து ராத்திரி பூரா தூங்கவே முடியறதில்ல. இது பாருமா, இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த வாழ்க்கை? சரி, இந்த தொழிலை விட்டு வேற என்ன பண்ண சொல்ற? நான் சொல்றத டென்ஷன் இல்லாம கொஞ்சம் பொறுமையா கேளு. அம்ஜத் கான்னு உனக்கு கிளப்ல கூட பழகுமாமே. ஆமா, அவனுக்கு என்ன அப்போ? அவன் உன் மேல ஆசைப்படுறான். உனக்காக கோடி கோடியா செலவு பண்ண கூட தயாரா இருக்கான். நீ கொஞ்சம் அவனை